அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்இடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையிலே முக்கியமா பங்குகள் சரிவை நோக்கி போறதுக்கான காரணங்கள் என்ன? அப்படின்றத விஷயத்த விரிவாக நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். அதை விட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்இடி தமிழ் யூடியூப் பக்கத்த நீங்க முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை தட்டி விடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தா கமெண்ட்கள் வழியாக தெரிவிச்சுக் கொள்ளுங்க. மறக்காம நம்ம வீடியோஸ கூட உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல்ல பரிந்துரை செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவ ஆரம்பிக்கிறேன். பங்குச் சந்தையில பங்குகள் சரிவுறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணொண்ணா அந்த காரணங்கள் நான் பட்டியல் போட்டிருக்கேன். அந்த காரணத்த ஒண்ணொண்ணா எடுத்துட்டு நம்ம விரிவா பேசலாம். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியான அல்லது பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ரீதியான கம்பெனி சார்ந்த அல்லது பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பங்குச் சந்தையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, பங்குகள் சரிவை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னா, கேத்தன் பாரக்ஸ் ஸ்கேம் ஆகட்டும், சத்யம் ஸ்கேம் ஆகட்டும், அல்லது கரப்ஷன் ஆகட்டும். அதேபோல பார்த்தீங்கன்னா, அ ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் ஆகட்டும். அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை மிகப்பெரிய சரிவுகளை நோக்கி போச்சுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. 2வது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, எந்த புது அரசாங்கம் எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த கட்சி அரசாங்க அரசியல்ல ஜெயிச்சுட்டு எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கிறப்போ, அ அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா பங்குச்சந்தையில உருவாகும். பங்குகளுடைய விலை சரிவை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களுக்காக விடுமுறை நாட்கள் அதிகமா இருக்கு அப்படின்றப்போ, ட்ரேடிங் டேஸ் ரொம்ப குறைவா இருக்கு பங்குச் சந்தையில அப்படின்றப்போ கூட, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குறுகிய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, பங்குச் சந்தையில பங்குகளுடைய பின்னடைவு பங்குகளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அமையுன்ற விஷயம். அந்த விலை கீழ போயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் கவர்ன்மென்ட் ஃபார்மேஷன். அதாவது நாடாளுமன்ற அ எலக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ஷனுக்கு வெற்றி பெற்ற ஒரு கட்சி என்ன இருக்கு, அது ஸ்டேபிளான ஒரு கவர்ன்மென்ட் உருவாக்கிருச்சுன்றப்போ பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒரு விதத்தில அன்ஸ்டேபிளான ஒரு கவர்ன்மென்ட் ஆயிருக்கு. அது ஒரு கோவலிஷன் கவர்ன்மென்ட்டா இருக்கு. அல்லது பார்த்தீங்கன்னா, அந்த கோவலிஷன் கவர்ன்மென்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு நெறைய கேள்விக்குறி எழுப்புது. அதாவது மீடியால இத பத்தின நெறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்றப்போ பார்த்தீங்கன்னா, அதனுடைய இம்பாக்ட் பங்குச் சந்தையில ஆகும். பங்குச் சந்தையில இருக்கக்கூடிய பங்குகளுடைய விலையில சரிவை நம்ம பார்க்க முடிகிறது. அத காண முடிகிறது அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்க ஒட்டுமொத்தமா யார் யாரெல்லாம் முதலீடு செஞ்சிருக்காங்களோ, முதலீட்டாளர்கள் டைம்ல ஒரே நேரத்தில பார்த்தீங்கன்னா, பணத்த வெளிய எடுக்கிறது பங்குகள விற்று. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட கம்பெனியோ அல்லது குறிப்பிட்ட ஒரு இண்டெக்ஸ்களையோ பணத்த போட்டிருப்பாங்க. டைம்ல அவ்வளோ எல்லாருமே வித்ட்ரா பண்றதுனால என்ன ஆகும் கூட, இந்த பங்குச் சந்தையில அந்த பங்கோடைய விலை கீழ இறங்கும் அப்படின்ற ஒரு விஷயம். சரிவை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள கம்பெனி தங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அந்த குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ரிசல்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணல அல்லது லாஸ் பண்ணியிருக்கு அந்த கம்பெனின்றப்போ கூட அந்த கம்பெனியுடைய பங்குகள் அடிபடும். ஷேரோடைய விலை குறையும் அப்படின்ற ஒரு விஷயம். பங்குகளுடைய விலை சரிவை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாக ஆகக்கூடிய சில நிகழ்வுகள், அதாவது நிலநடுக்கமாகட்டும், அல்லது ஃப்ளட் ஆகட்டும், இந்த மாதிரியான இயற்கை அ அ இது பிரச்சனைகள்ல கூட என்ன ஆகும், பாதிப்பு உண்டாகுறப்போ கூட அதனுடைய இம்பேக்ட் அதனுடைய அ அ இது அதனுடைய இம்பேக்ட் பங்குச் சந்தையிலேயே முக்கியமா பங்குகள் மேல ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். அதன் வழியாக பங்குகளுடைய விலை சரிவை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஸ்கேம், கரப்ஷன், சீட்டிங். இப்போ ஸ்டாக் புரோக்கர் கம்பெனிஸ் நெறைய இருக்கு. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, கடனுக்கு ட்ரேடர்ஸ் கிட்ட பணத்த குடுப்பாங்க. ஒருவேளை ட்ரேடர்ஸ் நெறைய ப்ராஃபிட்ட சம்பாரிச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில, அவங்க ஏதாவது ஒரு ஊழல்ல ஸ்டாக் புரோக்கர்ஸ் பணத்த மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில பார்த்தீங்கன்னா, லாஸ நோக்கி போவாங்க. அந்த சமயத்தில ஸ்கேம் ஆகும், சீட்டிங் நடக்கும், கரப்ஷன் ஆகும். ஸ்டாக் புரோக்கர்ஸ் பண்ணுவாங்க. பண்ணவே மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நெறைய உதாரணங்கள் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை ஆகுறப்போ பார்த்தீங்கனாலும் கூட பங்குச் சந்தையில அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால, பங்குகளுடைய விலை சரிவை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு விஷயம். நெகட்டிவான ஒரு என்வைரன்மென்ட்ட அது கிரியேட் பண்ணி குடுக்கும் அப்படின்றதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் புரோக்கர் பார்த்தீங்கன்னா, முற்றிலும் பார்த்தீங்கன்னா, பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க. அவங்க கையில பணமே இல்ல அந்த கம்பெனி, ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி கையில. அவ்ளோ லாஸ் எக்கச்சக்க லாஸ் ஆயிருச்சுன்றப்போ கூட,
அதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் ஆகும். நிறைய நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்து எழுப்புகிற சூழ்நிலையில் வந்து அவங்க தள்ளப்படுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டாக் புரோக்கர் அந்த மாதிரி திவால் ஆகிட்டான் அப்படின்னதும் மற்ற ஸ்டாக் புரோக்கர் ஆக மாட்டான்றது என்ன கேரண்டி? அதனால் போட்டிருக்கக்கூடிய முதலீடை வெளியே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பயத்திலே நிறைய பேர் வந்து ஷேர்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் விற்று பணத்தை வெளியே எடுக்க பார்ப்பாங்க. அப்போது வந்து பங்குச்சந்தை வந்து சரிவை நோக்கி போகும். ஷேர்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பங்குகளுடைய விலை கூட சரியும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஒரு பங்கை நீங்க வந்து வாங்கியிருக்கிறீங்க. தனியார் கம்பெனி ஆகட்டும், பப்ளிக் பிஎஸ்யூ கம்பெனி ஆகட்டும், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஸோ அந்த கம்பெனிகள்ல முக்கியமா தனியார் கம்பெனியில இருக்கக்கூடிய ஃபவுண்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறை வந்து அந்த கம்பெனிய வழிநடத்துறதுக்காக யாருமே இல்ல அப்படின்ற ஒரு பட்சத்தில, அல்லது ஒரு குழப்பம் இருக்கு அந்த கம்பெனில அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய விலையில வந்து சரிவை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, போர் நடந்துச்சுனாலும் கூட சில நேரங்கள்ல என்னாகும், போர் அது வந்து அன்எக்ஸ்பெக்டடா போர் நடந்துருச்சு அப்படின்றப்போ, போர வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்றப்பவும் கூட வார் அப்படின்றதுனால பங்குச்சந்தை வந்து கீழே சரிவை நோக்கி போகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்கில் போராகட்டும், அதே போலவே இந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க போக்ரான்ல. அப்போ கூட அந்த குண்டு வெடிப்பு பண்ணாங்க நியூக்ளியர் டெஸ்ட். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாலும், அந்த பங்குச்சந்தை மேல அது ரொம்ப பெரிய பாதிப்பை உருவாக்குச்சு. ஏன்னா, அங்க முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை போயிருச்சு. நம்பிக்கைத்தன்மை போனப்போ, அவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்த வந்து வெளிய எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால, பங்கு சந்தையில பங்குகளுடைய ஒரு விலையில வந்து சரிவை நம்ம பார்க்க முடியும் நம்மால அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா, முன்னாடி ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றதே ஒரு டிசைட் பண்ண முடியாத ஒரு அன்சர்டன் மொமெண்ட்டா இருக்கிறதுனால, பணத்த வெளிய எடுத்துருவாங்கன்ற ஒரு காரணத்தினால தான் விலை வந்து இறங்கும்ன்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் க்ளோஷர். இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர், ஜனவரி அதாவது கிறிஸ்மஸ் புத்தாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆகும். அதனால அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து எதெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கோம், அவங்களுடைய கிளையண்ட்ஸ்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ட வந்து காட்டணுன்றதுக்காகவே ஷேர்ஸ் பங்குகள வந்து வித்துருவாங்க. அதன் வழியாக என்ன ஆகும், அந்த டிமாண்ட் வந்து குறையும். பங்குகளுடைய டிமாண்ட் குறையிறதுனாலயே பங்குகளுடைய சப்ளை இருக்கிறதுனால, பங்குகளுடைய விலை வந்து குறையும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐன்னு சொல்லுவோம். அவங்க வந்து அது வங்கி ஆகட்டும், பென்ஷன் ஃபண்ட் ஆகட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், அவங்க எல்லாம் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆகும். 31ஆம் தேதி தான் ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆகுற நாள். அதுக்கு முன்னாடியே சில பங்குகள் எல்லாம் அவங்க வித்துட்டு, ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு, அவங்களுடைய கிளையண்ட்ஸ்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு எஸ்டிமேஷன் போடுவாங்க. இவ்வளோ லாபத்த சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்றதுனால, அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பங்குகளுடைய விலையில வந்து சரிவை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அனவுன்ஸ்மென்ட் பண்றாங்க. பப்ளிக் இஷ்யூ பண்றாங்க. பப்ளிக் இஷ்யூல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அதில வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்றப்போ கூட, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதாவது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பங்குகள், பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து முதலீடு செய்றாங்களே, அவங்கள நம்ம வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ன்னு சொல்றோம். அவங்க வந்து போட்டிருக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பப்ளிக் இஷ்யூல, அந்த ஐபிஓல அல்லது அந்த ஏலத்தில வந்து நானும் கலந்துக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ் எல்லாத்தையும் வித்து அந்த லாட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஷேர்ஸ் அவங்க வித்துட்டாங்களோ, ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருக்காங்களோ, அந்த ஷேர்ஸ்லயே கூட நம்ம சரிவை பார்க்க முடியுறது. அதில ட்ராப்ப பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்குகள் வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க. ஓவர் பாட் ஆயிருச்சு. ஃபோமோ அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். என் நண்பன் வாங்கிட்டான் நானும் வாங்கணுன்ற ஒரு மனநிலையில நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாரி பங்குகள வாங்க வாங்க என்ன ஆயிரும், பங்குகளுடைய விலை உடனே ஏற ஆரம்பிச்சுரும். உடனே ஏற ஆரம்பிச்சுரும். யாரு முதல்ல வந்து அந்த பங்குல வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்களோ, அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வந்து கிடைக்கும். அவங்க பார்ப்பாங்க, லாபம் வந்து தெரியும். ஸோ அந்த லாபத்த பார்த்த உடனே அத உடனுக்குடனே அவங்க புக் பண்ணிருவாங்க. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிருவாங்க. லாபத்த எட்டிருவாங்க. ஸோ நெறைய பேர் வந்து லாபத்த பார்த்ததுமே அத ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளிய வர என்ன ஆகும், ஒரு செல்லிங் பிரஷர் வந்து உருவாகும். அந்த செல்லிங் பிரஷர்னால என்ன ஆகுது அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பங்குகள வந்து வாங்குறவங்க நெறைய பேர் இல்லாம, விக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறதுனால, அந்த பங்குகளுடைய விலை வந்து குறையும் அப்டின்ற ஒரு விஷயம். அதனாலவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த ஸ்டாக் பிரைஸ் அல்லது அந்த பங்கின் விலை வந்து சரிவை நோக்கி போகும் அப்டின்ற ஒரு விஷயம். அடுத்தது கடைசியான ஒரு விஷயம் என்னன்னா, டாக்ஸ் சேஞ்சஸ். அதாவது வந்து புதுசா வந்து வரியில வந்து ஒரு வரி விலக்கு கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வரிகள்ல வந்து மாற்றத்த கொண்டு வந்திருக்காங்க கம்பெனி பொறுத்தவரைக்கும் கார்ப்பரேட் டாக்ஸ்ல அப்படின்றது. அது வந்து மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், பட்ஜெட் வந்து தாக்குதல் செய்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மாற்றத்த பத்தி பேசுவாங்க. ஸோ அந்த மாரி டாக்ஸ்ல ஏதாவது ஒரு கன்செஷனோ, இல்ல எக்ஸம்ஷனோ அல்லது அதிகமான டாக்ஸ அ வந்து போடுறதாகட்டும், இந்த மாரி டாக்ஸ வந்து ஏத்துறதுனால, ஜிஎஸ்டி வந்து ஏத்துறதுனால கூட அதோட இம்பாக்ட் வந்து பங்குச்சந்தையில இருக்குன்ற விஷயம். ஸோ பட்ஜெட் அனவுன்ஸ்மென்ட் பண்றதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிலமான வொலட்டிலிட்டி இருக்கும். மேலேயும் கீழேயும் ஆடிக்கிட்டே இருக்கும்
பங்குச்சந்தை ஏற்றத்தாழ்வு இருக்குன்ற ஒரு விஷயம். ஸோ பட்ஜெட் டிக்ளேர் பண்ணுற அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்றப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வரிக்கு ஏற்ற நியூஸ் ஜிஎஸ்டிலேயோ அல்லது கார்ப்பரேட் டேக்ஸ்லையோ அல்லது இன்கம் டேக்ஸ்லையோ அப்பவும் கூட வந்து பார்த்திங்கன்னா பங்குகள் வந்து சரிவை நோக்கி போகும். பங்குச்சந்தை ஒரு நெகட்டிவான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்கும் அந்த ஒரு ட்ரேடிங் டேல அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது பங்குச்சந்தை வந்து சரிவை நோக்கி போகிறதுக்கான காரணங்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை விட்டுக்கு வந்து இதுக்கு அப்பாற்பட்டு கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆஹ் அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம், மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஜிடிபியில் இருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம். ஜிடிபி வந்து பாசிட்டிவ் ஜிடிபியாக வந்து வந்திருக்கு அப்படின்றப்போ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆக்ஷன். அதே வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி சரியாகலை அப்படின்றப்போ நெகட்டிவான இம்பேக்ட் கிரியேட் ஆகும். விலைவாசி ஏறுதல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதன் வழியாக கூட நம்மளுடைய அதனுடைய இம்பேக்ட் கூட இருக்கும் அப்படின்றது நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இது மேலே இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் பங்குகள் வந்து சரிகிறதுக்கு அதே போலவே பங்குச்சந்தை நெகட்டிவாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சுவாரஸ்யகரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேஎஃப்இடிஏ யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.